இது நேற்று ஒரு 10:45 இருக்கும். 10:45க்கு லைட்டாக ஏதோ கொட்டுற மாதிரி இருந்தது. நான் தான் வெளில வந்து பார்த்தேன். வெளில வந்து பார்த்த உடனே இந்த சைடில் இருக்கிறது வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. இது கட்டி ஒரு 48 வருஷம் இருக்கும். ஆமாம், இது 48 வருஷம் இருக்கும் கட்டி. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்குலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஆனால் வீடு இடிக்க சொல்லி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அது பாதி பேருக்கு செக்கு கொடுத்தாச்சு. மீதி பேருக்கு இப்போ தான் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மொத்த பேருக்கு கொடுத்துட்டு காலி பண்ணுறதா இருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, செக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பாதி பேருக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 32 வீடு இருக்கும் இங்கே. இதில் பாதி பேருக்கு வந்திருக்கு, இன்னும் பாதி பேருக்கு வரல. சரி, எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே மொத்தமாக காலி பண்ண முடியும். நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. அது 10:45 நைட்டு 10:45 கரெக்டாக 10:45 தான். எங்களுக்கு தான் இந்த கீழ் வீடு. இதோ இந்த மூடி இருக்கு, இங்க பிள்ளையார் இருப்பாரு. இந்த ஜன்னல் எங்க வீடு தான், அது கீழ் வீடு. அது வந்து முன்னாடி குப்பை தொட்டி கொட்டுறதுக்காக முன்னாடி கட்டி வச்சிருந்தாங்க. ஆமா, முன்னாடி கட்டினது. ஆனா நாங்க அதை யூஸ் பண்ணாம அதை வச்சிருந்தோம். ஆமா, ஒரு ஃப்ளோர்லயும் கொட்டுறதுக்காக. அதாவது ஆமாம், ஃப்ளோரில் இருந்து கீழே வந்து விழும். அது எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாமி வச்சுருந்தோம். அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை வேறு. அதனாலேயே வேறு அது 48னா எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால் அது உதிர்ந்து கொட்டிருச்சு. இதில் எங்களுக்கு என்ன ஒன்றுனா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அதில் யாராவது வந்திருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அது நான் தான் திடீர்னு ஏதோ கொட்டுறதுனால நான் தான் வெளியே வந்து நின்று பார்த்தது. அது இல்ல நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கொட்டுச்சு. ஆமா, நான் என்னன்னா அது வந்து சின்னதா சவுண்ட், ஏதோ உதிர்ற சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அங்க நின்று பார்த்தேன். சரியா தெரியலையேன்னு கொஞ்சம் தள்ளி வந்து நான் நின்னதுக்கு அப்புறம் தான் அது விடிஞ்சு விழுந்தது. யாரும் இல்ல. இல்ல, அந்த டைம்ல எல்லாரும் ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு அந்த டைம் தான் வர்றவங்க எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ஆனா விழுற டைம்ல யாரும் இல்ல. அது ஒண்ணுதான் அதிர்ஷ்டம். என்னன்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் ஒண்ணும் ஆகல. இல்ல, கொடுத்துட்டாங்க. அது எல்லாரும் காலி பண்ண சொல்லி கொடுத்தாங்க. பாதி பேருக்கு கொடுத்தாச்சு, இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அதான் சரி, பேலன்ஸ் கொடுத்தாதானே மொத்த பேருமே எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணாங்க வெளில போறதுக்கு. அதனால நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு.